மீது அன்பு கூர்ந்தார். தமது இரத்தத்தினால் நம் பாவங்களிலிருந்து நம்மை கழுவினார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் கடவுளும் அவரது தந்தைமானவருக்கு நம்மை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாளிலே இந்த திருதி ஆண்டவர் திருதியத்திலிருந்து வழிந்து கொடுக்கக்கூடிய திரு ரத்தம் நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தீய சக்திகள் இந்த கொடிய வியாதியிலிருந்து நம்மை மீட்க வேண்டும் என்று சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மனமிருந்தி மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியின் ஒளிமித்தலாலும் நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்துவிட்டீர். இத்தகைய பெரும் கொடைகள் பங்கேற்பதால் நாங்கள் இறைப்பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 25, இறை சொற்றொடர்கள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியுவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். ஃபெலிக்ஸ் கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால்
இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தம் அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். இறைவசனங்கள் 1 மற்றும் 2. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஜெபப்பாடல். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். இறைவசனங்கள் 19 மற்றும் 20. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேற்ப நடக்கும் வலிமை மிக்கோரை, ஆண்டவரின் தூதர்களை அவரை போற்றுங்கள். ஜெபப்பாடல். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை சொற்றொடர்கள் 15 - 19 வரை. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார்.
என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்த கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து, நீர் என்னிடம் அன்பு செலுத்துகிறாயா என்று 3 முறை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, 3வது முறையாக கேட்கின்ற பொழுது சீமோன் பேதுரு துயருகிறார். ஏனென்று சொன்னால், நாம் ஏற்கனவே பார்க்கின்றோம் 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர் இந்த பேதுரு. ஆகவே 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பது இங்கு மீண்டுமாக தனது அன்பை சோதிக்கின்ற, பேதுரு உண்மையாகவே அன்பு வைத்திருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காக அல்ல, அவர் முற்றிலுமாக அன்பை காட்டிலும் அந்த அன்பினுடைய நிறைவாக இறுதி நாட்களிலே ஆண்டவராகிய கடவுளை மாற்றிப்படுத்த போகிறார் என்பதை குறித்து. ஆனால் பேதுரு வருத்தப்படுவது, துயருவது மீண்டுமாக கடவுளுடைய திட்டத்திற்கு நான் என்னையே கையளிக்கிறேன், நான் கடவுள் அதை நம்புகிறாரா என்கின்ற ஒரு துயரம் அவருக்கு இருந்தது. ஏற்கனவே 3 முறை காட்டிக் கொடுத்திருக்கிறோம். இவ்வாறாக இவர் மீண்டும் மீண்டுமாக கேட்பது தனக்குள்ளே ஒரு கஷ்டத்தை, வலியை ஏற்படுத்துவதாக அவர் உணர்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தியை நமது வாழ்க்கையிலே ஒப்பிடுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குடும்ப தலைவரிடத்திலும் பிள்ளைகளை ஆடுகளாக ஒப்புவித்திருக்கிறார். எனது ஆடுகளை பேணி வளர், எனது ஆடுகளை மேய்த்து வளருங்கள், நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள், நீர் பாய்ச்சலான இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வதை போலவே இவை இருப்பதாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கடவுளுக்கு ஏற்ற ஒரு வழியிலே வளர்க்கின்ற பொழுது, மேய்க்கின்ற பொழுது கடவுளுடைய நாமத்தை நாம் மாட்சிமைப்படுத்துகின்றோம். அதை தான் இறுதியிலே நாம் வாசிக்கின்றோம். பேதுரு அவரிடம் திருச்சபை ஒப்படைக்கப்பட்டது. இந்த திருச்சபை தான் ஆடுகள் மந்தைகள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அந்த மந்தையை அவர் பேணி காக்க போகிறார், திருச்சபையை கட்டி காக்க போகிறார். அதன் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் மாற்றிப்படுத்த போகிறார். தனது திருச்சபைக்கான ஆட்களை, எண்ணற்ற ஆலயங்களை, எண்ணற்ற மக்களை அவர் ஒன்று சேர்த்து எவ்வாறாக விண்ணகத்திலே கடவுளை அனைத்து வானதூதர்களும் போற்றி துதிக்கிறார்களோ, அதே போல மண்ணகத்திலும் இந்த பேதுரு வழியாக கடவுளை அனைவரும் திருச்சபை என்கின்ற ஒரு அணியின் வழியாக போற்றி துதிப்பார்கள் என்பதை சுட்டிக்காட்டவே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராக சொல்வதை பார்க்கின்றோம். அதே போல நமது வாழ்விலும் கூட, குடும்பத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளாக இருக்கலாம். அதிலே நாம் சிறந்து விளங்குகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஆடுகளாக, மந்தைகளாக இருக்கின்ற பொழுது, அந்த மேய்ப்பனுடைய குரலுக்கு செவி மடுக்கக்கூடிய ஆடுகளாக இருக்கின்ற பொழுது, நாமும் அந்த பேதுருவை போல கடவுளை மாட்சிமைப்படுத்துகின்றோம். ஆகவே கடவுளை மாட்சிமைப்படுத்துகின்ற பொழுது கடவுள் நம் மீது மகிழ்வு கொள்கிறார், நம் மீது ஆசை கொள்கிறார். ஆகவே நாம் எதை கேட்டாலும் எவ்வாறாக ஒரு தந்தை பிள்ளைக்கு பெற்று தருவாரோ, அதே பாசத்தோடு நாம் கடவுளிடம் கேட்கின்ற பொழுது அனைத்தையும் அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள், நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள மக்கள், நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ள குழந்தைகள் அனைவரையும் நாம் கடவுளுக்கு மாற்றி செலுத்தும் வண்ணமாக அவர்களை வழிநடத்துவோம். இறைவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பார். ஏழையின் பலிதன்னை நீ ஏற்கும் வேளை என் வாழ்வுணர்வுளன்பில் நிலை பெறுமே. காற்றினில் ஆடுகின்ற
நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தான். சேற்றினில் வாடுகின்ற சிறுமலர் நான் உந்தன் பூஜையில் சேர்த்து விட்டான். என்னை உன் நெஞ்சோடு இணைக்கின்ற போது என் இயேசுவே என்னை தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதுதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் நினைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்று அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்புகளாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியற்பர் அந்தோனியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை, பொறுப்புணர்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வாழும் எல்லாம் இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே. நான் உனது கடவுளாயிருந்து உன்னை வழிநடத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம்ம ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவுள்ள வாழ்வளிப்பதாக. ஆமென். நாதனே எழுவாய், இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய், வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவாவும் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலைவாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயார் உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பொறுப்புள்ள பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாறனே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை செய்தில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமணியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, என்னை காத்திடும் மாறனே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.